ஆனா மறுநாள் பையனை கூட்டு வரண்டாரு. அன்னைக்கு அந்த பேசும்போது எந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு போனாரோ அந்த பையனை திரும்ப கூட்டு வரண்டாரு. அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மாதம் டிவி கட்டில தூக்கிட்டு போயிடுவோம் சொல்லி யார் சொன்னதா இவர் சொன்னதா ஒரே மாசத்துல ஒரு மாசத்துலயே வரவே முடியாது. கப்பாதி மக்கள் பூரா தவிக்கணும். நடக்குது. நீங்க டைம் கொடுங்க. அவர் வந்து ஒரு மாசம் கழிச்சுதான் ஒரு 10-15 நாள் கழிச்சுதான் கட்டுவாரு. கழிச்சுதான் கட்டுவாரு. எந்த டைம் பிரச்சனை கிடையாது. 2 மாசம் கழிச்சு 29 அதுக்கே உண்டான ரீசன் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இந்த காரணத்துக்காக என்னால பண்ண முடியல. அது வரைக்கும் ஒரு லெட்டர் அனுப்புங்க எங்க ஆபீஸுக்கு, நீ உடனே வண்டியை கூட நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்றாங்களா? அனுமதி கிடையாது. சரிங்களா? எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இவர் பேசுனது பூரா இவர் தான் பேசுனது. ஆனா வந்து எனக்கு அதுல நீங்க பையன் போட்டுங்க. இப்ப எங்க பையன் போட்டு இப்படிதான் பண்ணுவா ரூல்ஸ். கஸ்டமர் இந்த மாதிரி பேசல உங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார், நான் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு மாசம் டிவி கட்டல வண்டி தூக்கி வந்துரு அதுக்குண்டான ரீசன் கொண்டு வரணுமா இல்லையா? வண்டி நீங்க வந்து வந்தா ரைட்டு. ஆனா அதுக்கான உங்களோட ஐடி கார்டு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் எங்க பொட்டிக்கடையில இருக்கா? சிசிஆர் பொட்டிக்கடையில இருக்கு. உங்களுக்கு ஐடி கார்டுல சிசிஆர் காட்டுறாங்க. சிசிஆர் காட்டுறாங்க. இல்ல சார், உங்களுக்கு ஐடி கார்டு சட்டை போட்டுக்கோம்ல, இந்த துண்டுக்குண்டான ஐடி கார்டு நாங்க காட்டுறோம். உங்களுக்கு உண்டான ஐடி கார்டு கையில இருக்கு அவங்ககிட்ட. உங்களுக்கு வந்து டைம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க போதும். சொல்லுங்க. ஏன் அதை விட்டுட்டு நீங்க வண்டியை கொடுத்துரு? ஏன் சொல்றீங்க? கேக்குறது யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்க கேளுங்க, தப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு வண்டி பறிமுதல் பண்றோம். கொண்டு வரதானே சொன்னீங்க. நேர்ல பேச அவர் வரணும். நீங்க கொண்டு வரதானே சொன்னீங்க. எனக்கு நேர்ல பேசிட்டாங்க இருக்காங்க. சரி ரைட். நீங்க அட்ரஸ் மட்டும் வாங்கிக்கீங்க. நீங்க அட்ரஸ் கொடுங்க. நீங்க வந்து லீகலா ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பிச்சு நீங்க லீகலா ஒரு லெட்டர் எனக்கு குடும்ப கஷ்டம் ஏதோ உங்களால முடியுது எப்ப முடியுமோ அப்ப லீகலா அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்களுக்கு தபால் மூலமா அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க போஸ்டல் நீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நானும் பாருங்க இதே ஏரியாவுல ஸ்ரீராம் மக்களை மிரட்டாதீங்க. அப்படின்னா நீங்க காலையில இருந்து நீங்க ஒரு ஆடியோ எல்லாம் கேட்டீங்க. போன் பண்ணிருக்கீங்க. முதல்ல வண்டியை கொடுன்றீங்க. அப்ப அதுக்குன்னா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எப்படி ப்ரூஃப் நான் காட்டுதா? நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன எத்தனை டைம் போன் பண்ணீங்க நான் காட்டவா? எல்லாமே கேட்டுட்டு எங்களுக்கு இதாக இருக்குங்க. நீங்க பேசுனது எதுவுமே வந்து ஆனா இப்ப நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இல்ல, லெட்டர் இல்ல, எப்படி நாங்க நம்புறது? நீங்க ஸ்ரீராம்ல இருந்தா வந்திருக்கீங்க, நாங்க எப்படி நம்புறது சொல்லுங்க? ஓகே, எங்கேயுமே ஒரு கஸ்டமர்ல போகும்போது வாங்கினாரு. அதனாலதான் நாங்க எதுவுமே எடுத்துடல. வண்டி கொடுக்குறேன், நீங்க சிசி லெட்டர் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷங்க. அந்த கேட்டாச்சு. வண்டி வந்து கொடுத்துருங்க. எங்க வரீங்க, நீங்க எங்க இருக்கீங்க சொல்றீங்க. அப்ப வண்டி கொடுங்க, வரேன். வரும்போது கோட்டார் ரோட வர கோட்டார் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். சொன்னது இவருதான். கோட்டார் எடுத்துட்டு தெரியும். எடுத்துங்க. மாறி மாறி அனுப்புறாங்களா? நிறுவனத்துல இருந்து வாங்கி அனுப்புறாங்களா? கோட்டார் ஒரு கடை கொண்டு நான் கேக்குறேன். நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி முடியல பட்சத்துல அட்ரஸ் பிரான்ச் அட்ரஸ் போட்டு ஏன்னா லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்க.
ஏன்னா இவரே தான் சொன்னாரு கொண்டு வரேன்னு சொல்லி இவரே தான் சொன்னாரு. சிசி கார்டு கொண்டு வரேன்னாரா? ஜிசிங் கார்டுலாம் என்ன போட்டிங்களா வாங்கிட்டு வரணுங்க? கோர்ட்ல தான் வாங்கிட்டு வரணுங்க. சரியா? கோர்ட்ல போய் எழுதி போட்டு வாங்கணும். அது உடனே வாங்க முடியாது, கிடைக்காது. மாட்டாங்க. சரிங்களா? இவன் சொன்னது வந்து மத்தியானம் அதான் ஒரு 12 மணிக்கு நினைக்கிறேன் இவரே தான் பேசுறாரு. பேசினா அடுத்த செகண்ட் இவருக்கு அடிப்பட்டேன். உங்க சொன்னது இதாகல, இவருக்கு அடிப்பட்டேன். இல்ல நான் ஆடியோ கேட்டு தான் நான் அவ்வளவு வச்சிருக்கேன். நான் வந்தேன் நானு. ஏன்னா வண்டியை கொடுக்குற வாங்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாருன்னா கொடுக்கலாம். நானே எடுத்துறேங்க. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு இப்பவே வண்டியை கொடுக்க கட் பண்ணிக்கோங்க. லைவ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணு. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.